நாங்கள் கிருஷ்ணாவுடன் இணைந்து இந்த உள்ளூர் உணவு உட்கொள்ளும் வாரம் என்பதை ஏற்பாடு செய்தோம். ஆரோவில் தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டு பகுதியில் இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட உணவு வகைகளை உண்பதால் கிடைக்கும் நன்மைகளை அறியவும், அவைகள் என்ன, அந்த வகையான பொருட்கள் என்ன மற்றும் நீங்கள் அதனை எப்படி உண்ண முடியும் என்பதை பார்த்தோம். நாங்கள் அறுவடைக்கு உதவுகிறோம், சமைப்பதன் மூலமும் உதவுகிறோம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள உணவு செல்வங்கள் என்ன என்பதை கண்டறியவும் உதவுகிறோம். உணவை உட்கொள்வது எப்படி என்பதை மட்டும் அறியாமல் அதனை பயிரிட்டு வளர்ப்பதையும் தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த உறவை கண்டறிய வேண்டும். நாங்கள் புரிந்து கொண்டது என்னவென்றால், உள்ளூர் உணவுகளின் முக்கியத்துவம் மற்றும் அது சம்பந்தமான உணவை உண்பதால் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறலாம். உள்ளூர் பொருளாதாரத்தை ஆதரிக்கவும் முடிகிறது. பப்பாளி உயரமானது, சில சமயங்களில் சிறிதாக இருக்கலாம். உங்களுக்கு மிகவும் நல்லது, மிகவும் சுவையானது. நீங்கள் இதை ஒரு காய்கறி போல சாப்பிடலாம். இதிலிருந்து சூப், கிம்ச்சி, ஏன் சட்னி கூட செய்ய முடியும். இதில் வேர்க்கடலையும் மிளகாயும் சேர்த்தால் அது இந்திய முறை. அதில் சிறிதளவு சோயா சாஸ் சேர்த்தால் அது ஆசிய முறை. பச்சை பப்பாளி மூலம் பல வகையான உணவுகளை செய்ய முடியும். பச்சை பப்பாளியானது சமூக புரட்சி உருவாக்கக்கூடியது. இந்த அற்புதமான பப்பாளி பழத்தினால் சார்பெட்ஸ், ஐஸ்கிரீம், கேக்ஸ், ஜாம்ஸ், ஃப்ரூட் சாலட், ஸ்மூத் ஜூஸஸ் செய்ய முடியும். இது உடம்புக்கு மிகவும் நல்லது, நீங்கள் சாப்பிடுவதற்கு நல்லது. பப்பாளி இலைகள் பெண்களின் அழகுக்கும் தோலுக்கும் முகப்பொலிவிற்கு பயன்படுகிறது. இந்த பப்பாளி விதைகள் மிளகிற்கு மாற்றாக பயன்படுகின்றன. வயிற்றில் உள்ள ஒட்டுண்ணிகளை அழிக்க இது பயன்படுகிறது. நமது உணவு நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்பது ஒரு முக்கியமான அம்சமாகும். இது நமக்கும் கிடைக்கும் உணவு அறுவடை செய்த நிலத்திற்கும் ஒரு வழியில் தொடர்புடையது. பணத்திற்கு பதிலாக மக்கள் வெளியே பப்பாளிகளை வாங்கியும் அண்டை வீட்டாருடன் பகிர்ந்தும் ஒன்றாக சமைத்தும் உண்டால் அது சமூக ஒற்றுமையை உருவாக்குவதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுவே ஆன்மீக முயற்சியின் அடிப்படையாகும். இந்த அற்புதமான செடியான ஜின்சங் ஒரு வகையான மருந்து வேர் செடியாகும். இது தமிழில் கோழிக்கீரை என அழைக்கப்படுகிறது. சீன மருத்துவத்தின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த ஜின்சங் வேர்களை போன்று இது உயிரி வேதியியல் பண்புகளை உடையது. இதனை நான் சாமானிய சூப்பர் ஃபுட் என்று அழைக்க விரும்புகிறேன். இது பல்வேறு நோய்களை குணமாக்குவதில் அற்புதமான சக்தி உடையது. இந்த கோழிக்கீரையை நாங்கள் பச்சை மிருதுவாக்கிகளிலும், சர்க்கரையில்லா ஐஸ்கிரீம்கள் தயாரிக்கவும், சாலட்களிலும், பெஸ்தோ கிரீன் சட்னிஸிலும், சூப்பிலும் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். இது ஆரோவிலில் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது. இதனை வளர்ப்பது என்பது மிகவும் எளிதான விஷயம்தான். உங்களுக்கு தெரியுமா? இதனுடைய தண்டு பகுதியை வெட்டி மண்ணில் புதைத்தால் போதும், அது வளர்ந்துவிடும். நாம் எப்பொழுது நம் உணவு எங்கிருந்து கிடைக்கிறது என்று ஆராய்கிறோமோ, அதற்கான முயற்சியை மேற்கொள்கிறோமோ, அதுவே நம்மளுடைய முதல் படியாக அமைகிறது. அதுவே ஒரு முன் உதாரணமாகவும் அமைகிறது. அப்படி ஆராய்ந்தாலே நமது உணவு பழக்கத்தில் மாற்றம் வருவதற்கான வழி பிறந்துவிடும். நான் இதன் மூலம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், உள்ளூர் உணவு சாப்பிடுவது கஷ்டமானது அல்ல, இது ஏதோ கடினமானதாக நினைக்க வேண்டியதும் அல்ல. இது நம்மை இன்னமும் நமக்குள் மேம்பட அனுமதிக்கிறது. நம்மை சுற்றியுள்ளவற்றை சோதனை செய்யவும், புதுமையானவற்றால் அச்சப்படாமல் இருக்க செய்கிறது. இந்த உணவானது மிகவும் சுவையானது. எனவே இந்த உணவு உண்ணும் போது மகிழ்ச்சியையும் நல் உணர்வையும் ஆரோக்கியத்தையும் தரும். தொடக்கத்திலிருந்து முடிவு வரையான நடைமுறைகளை நாம் தெரிந்திருப்பது முக்கியமானதாக நினைக்கிறேன். நீங்கள் எதை உண்ணுகின்றீர்களோ அதை நீங்கள் இன்னமும் மேம்படுத்துவீர்கள். இது வெறும் கடைக்கு சென்று நீங்கள் உண்ணும் உணவை வாங்கி சாப்பிடுவது போல் அல்ல, அதைவிடவும் மிகச் சிறப்பானது. ஆகவே உணவானது ஒரு வேளை யோகாவாகவும் இருக்கலாம்.